ராம் நாராயண ராம். அந்த உதவியின் அடிப்படை சக்தி நம்மை விராடை அறிந்து கொள்ளவும் அவனுடன் இணைக்கவும் உதவுகிறது. அது நம்மை அந்த வழியிலேயே அழைத்துச் செல்கிறது. இந்த அடிப்படை சக்தியுடன் உலகத்தின் பல பகுதிகளில் பலரும் வருகின்றனர். அவர்கள் பலரையும் விராட் உலகத்தின் உள்ளக ரகசியங்களை கூறுவதற்காக அழைத்துச் செல்கின்றனர். நம் நாட்டில் சாது, குரு, மகான், அவதார், பகவான் என அறியப்படும் நபர்கள் தங்கள் பக்தர்கள், சீடர்கள், யாயிகள் ஆகியோரை கண்டிப்பாக அந்த வழிக்கு சேர்க்க முயற்சி செய்கின்றனர். இந்த உலகப் பரப்பின் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மதத்தை ஆதாரமாக கொண்டு ஆன்மீகத்தை நட்டியாக்கி பலர் மதத்தை ஒரு தொழிலாக மாற்ற முயற்சி செய்துள்ளனர். அதன் விளைவாக நாடு உண்மையான சத்தியத்திலிருந்து விலகியுள்ளது. ஆன்மீக சக்தி பெற்ற நபர்களை பற்றிய பல கதை சொல்லல்கள் பரவலாக உள்ளன. அவர்கள் பலரை ரட்சிக்கிறார்கள் என்ற நம்பிக்கைகள் அனைத்தும் பொய்கள் அல்ல. அவர்கள் பிறவியாகவே ஆழமான சக்தி பெற்றவர்கள். அவர்கள்தான் வந்துவிட்டு பலரையும் ஒளியின் பாதையில் அழைத்துச் செல்கிறார்கள். உண்மையை அறிய வழிவகுப்பதை முயற்சிக்கிறார்கள். எங்கள் ஒவ்வொரு துறையிலும் மக்கள் தங்கள் திறனுக்கேற்ப இருக்கைகளில் இருக்கிறார்கள். தங்கள் திறனுக்கேற்ப பலதையும் செய்கிறார்கள். அதுபோலவே உலக சக்தியை எடுத்துக்கொண்டு பிரதிநிதியாக வருபவர்கள் பலரையும் வழிநடத்துகிறார்கள். ஆனால் ஒரு விதி உள்ளது. எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்ள தவறாது. சாதனை வேண்டும், விவாதம் வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அறிய வேண்டும். விராட் உண்மையோடு இணைவதற்காகவும் அது போன்ற வகையில் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இயற்கையின் உண்மையான சத்தியத்தை காண இயலும். இதை அறிய தேவையான சாதனையை மேற்கொண்டு அந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள், உண்மையில் உஸ்தாத்கள் ஆகியவர்கள் இங்கு மகான் அல்லது அவதார் அல்லது பகவான் என அழைக்கப்படுகிறார்கள்.